மேஷராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு உற்சாகமாக காணப்பட போறீங்க. கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் சேர்ந்து சொத்து வாங்கலாம், சொத்தை பிரித்து கொள்ளலாம். கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் பண வரவை தரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசியில அம்மாவோ அப்பாவோ இருக்கீங்க அப்படின்னா பிள்ளைகள் விஷயத்துல ஸ்ரீ வைரா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். ஆகஸ்ட் மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம்னு இதை சொல்லலாம். ஆங்கில மாதங்கள் அடிப்படையில் ஆகஸ்ட், பிப்ரவரி இந்த ரெண்டுமே ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடிய மாதங்களாக இருக்கும். ஆகஸ்ட் அப்படின்னு சொன்னால் 1லிருந்து 31 தேதிகள் இல்லையா ஆங்கிலத்தில். அது தமிழில் ஆடி 16லிருந்து ஆவணி 14 வரைக்கும் இருக்கும். ஆடி ஆவணி மாதங்கள் சேரக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாதம். அதே மாதிரி இந்த பிப்ரவரின்றதும் விசேஷமானதாக இருக்கும். இப்போ இந்த ஆகஸ்ட்ன்றது தக்ஷிணாயன காலத்தினுடைய ஒரு தொடக்கம். தக்ஷிணாயனம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கால தொடக்கம். தக்ஷிணாயனம் தொடங்கியதுலேருந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் வரும், நிறைய கோவில் திருவிழாக்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நமக்கு மிக முக்கியமான வாழ்வுக்கு ஆதாரமான மழை பொழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். ஆரம்பிக்கின்ற ஒரு காலமாக இருக்கும். இந்த மாதங்களில் நன்றாக காற்று வர தொடங்கும். அதன் பிறகு அப்படியே மழைக்காலங்கள் வர தொடங்கும். அதனால இது முக்கியமான ஒரு சீதோஷ்ண மாற்றங்கள் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது. இந்த வகையிலையும் இது இருக்கும். முதல்ல பண்டிகைகள் வரக்கூடியது, ரெண்டாவது இயற்கை மாற்றங்கள், அதுல நல்ல மழை பொழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரக்கூடியதா இருக்கும். சூரியன் தான் நவ கிரகங்கள்ல பிரதானமான ஒருத்தர். சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம்னு சொல்றோம். இவரை கொண்டுதான் எல்லா கிரகங்களும் இயங்குகின்றது, சக்தி பெறுகின்றது சூரியனிடத்துல இருந்து தான். அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆவணி மாதம் இருப்பார். அதற்கு முன்னாடி ஆடி மாதத்துல கடகராசியிலிருந்து சிம்மத்தை நோக்கி அவர் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு காலம். இந்த கடகராசியில சூரியன் இருக்கும்போது சிவசக்தி ஐக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நடக்கின்றது. சூரியன் சிம்மத்துல இருந்து அவர் ஆட்சி பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சொந்த வீட்டில் இருக்காரு. அப்போ ஒரு ஈஸ்வரனுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனாலதான் இந்த ஆவணி மாதங்கள்ல ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷமா இருக்கும். ஆடின்னு சொன்னா அந்த ஈஸ்வரன் எப்படி அம்பிகைக்கு சரிபாகத்தை கொடுத்து அர்த்தநாரீஸ்வர தத்துவம்னு சொல்றேன், அப்படியாக சந்திரன் அப்படின்னு சொன்னா கடகம், இந்த ஆடி இந்த இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சமா இருக்கும். அது இந்த காலத்துல இருக்கிறது. அந்த சூரியன் பலம் பெறுகிறார் அப்படின்ற ஒன்று. சூரியன் பலமா இருந்துட்டார்னு சொன்னா அது எல்லாமே நல்லது அப்படின்றது அர்த்தம். ஒரு ஜாதகத்தை அப்படி முதல்ல எடுத்த உடனேயே சூரியன் எங்க இருக்கார் அப்படின்றது தான் பார்ப்போம். சந்திரனை வைத்து தான் ராசி, சந்திரன் ஏறியது தான் நட்சத்திரம், அதை வச்சு தான் தசாபுக்தி இதெல்லாம் இருக்கு. என்ன நட்சத்திர ராசின்னு கேட்கறது உண்டு. ஆனா இது கோயில்ல கேட்போம். கோயில்ல போகும்போது சுவாமி அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னா நட்சத்திர ராசி சொல்லுங்க, கோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பண்றது. ஒரு நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நட்சத்திர ராசி, கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும்னு சொன்னா நட்சத்திரம் ராசி, பெயர் வைக்கணும்னு சொன்னா நட்சத்திர ராசி, இதெல்லாம் இருக்கிறது தான். ஆனா ஜாதக பரிசீலனை செய்யும் போது, ஜாதகம் கணிக்கும் போது, எழுத ஆரம்பிக்கும் போது, பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சூரியனை தான் தேடும். அவர் எங்க இருக்காரு அப்படின்றது தான் பார்ப்போம். சூரியன் நல்லா இருக்காரா, ஓகேப்பா, எப்படியும் அந்த ஜாதகம் தேறிடும். சூரியன் கெட்டுட்டாருன்னா அப்போ வேற, அந்த லக்னம் பலமா இருக்கா, அந்த ராசி அதிபதி பலமா இருக்காரா, ஜீவன பாவம் பலமா இருக்கிறதா, புண்ணியம் இருக்கா அவருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதனால சூரியன் மிக முக்கியமான ஒருத்தராக இருக்க, அவர் பலமா இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறது. அந்த சூரியனை கொண்டு, அவர் கடகத்திலும் சிம்மத்திலும் சஞ்சரிக்கக்கூடியதை கொண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது, சாதகமான பலன்கள் என்னென்ன, இதெல்லாம் நம்ம அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மை வரப்போகிறது. உற்சாகமாக காணப்பட போறீங்க. இந்த மாதத்தினுடைய படிக்கிற விஷயங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட், நீங்க என்ன வேலை பார்க்கணும், என்ன வேலை ஒத்துட்டு இருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த விஷயங்கள், உங்களுடைய பிஸ்னஸ், அதுல இப்போ உங்களுக்கான ஒரு பொறுப்பு என்ன, பணம் போடணுமா, வேலை ஆட்களை கொண்டு வரணுமா, மிஷினரிஸ் வாங்கணுமா, இன்னும் புதுசாக கான்ட்ராக்ட்லாம் அதாவது எடுக்கணுமா, அரசு சம்பந்தமாக ஒப்புதல்லாம் பெற்று அதை அபிவிருத்தி பண்ணணுமா, இந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். அதாவது
ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எடுத்த பணியை செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. உங்களுக்கான பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். காரிய ஜெயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ராசிநாதனா இருக்கக்கூடியவர் ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படி அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது அவருக்கு பலம் கிடைக்கிறது. ஒரு சுப கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் அசுப கிரகம் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய், அவர் ஒரு இயற்கை அசுபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால அவர் பொதுவாக 3ல் சஞ்சரிக்கிறது நல்லது. 2வது, செவ்வாயை சகோதர காரகன்னு சொல்லுவோம். அவர் சகோதர ஸ்தானத்தில் இருக்கார். சகோதரம் அப்படின்னு சொன்னாலே என்னன்னா, சேர்ந்து இருக்கணும், அவங்க சேர்ந்து வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு தான் சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே வருகிறது. அந்த சகோதரர்கள் பெற்றோர் எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னா, தனக்கு பிறகு அந்த மூத்த பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர் தான் மற்ற பிள்ளைகளுக்கு தந்தையா இருந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பார். அந்த கடைசி குழந்தைகள், அடுத்து வரக்கூடிய இளையவர்கள்லாம் மூத்தவர்களுடைய பிள்ளைகள் போல பாவிக்கணும் அப்படின்ற மாதிரி பெற்றோர் எதிர்பார்ப்பாங்க. நம்ம பாரதம் பார்த்தாலும் சரி, ராமாயணம் பார்த்தாலும் சரி, படித்தாலும் சரி, அதில் இப்படிப்பட்ட ஒரு அம்சம் தான் இருக்கும். அந்த சகோதர பலத்தை ரொம்ப விசேஷமாக அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த சகோதர பலம் இப்போ சிறப்பாக இருக்காது. சகோதரன் துணைக்கு இருந்துட்டாலே எல்லாத்திலையும் ஜெயிக்கலாம். அந்த ஒரு பலன் இப்போ இருக்கிறது. அதனால உங்களுக்கு காரிய ஜெயம் உண்டு. கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் சேர்ந்து சொத்து வாங்கலாம், சொத்தை பிரித்து கொள்ளலாம், வியாபாரம் தொடங்கலாம், இந்த விஷயங்கள் செய்யலாம். உடன் பிறந்தவர்களுடைய வீட்டில் போய் இருந்து படிக்கிறது. அண்ணா கல்யாணமாகி போயிருக்காரு, அக்கா கல்யாணமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நகர் பகுதியில் இருக்காங்க, நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்கன்னா அங்கே போய் தங்கி நீங்கள் காலேஜில் படிக்கிறது, அங்கே போய் தங்கி கொஞ்ச நாள் வேலை பார்க்கறது. அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா போய் இருந்து அதை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது. அப்படியாக சொல்லிட்டு போகலாம். இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நன்றாக இருக்கிறது, கல்வி நன்றாக இருக்கிறது, முயற்சிகள் பலன் கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. யாரோடும் நீங்கள் கொடுக்கல் வாங்கலை அதிகமாக வச்சுக்க கூடாது. அப்புறம் யாரோட சண்டை சச்சரவுல ஈடுபடுத்தக்கூடாது. லீகலாக இல்லாத ஒரு விஷயம் இதில் செஞ்சு மாட்டிக்கிட்டா அது நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அஃபென்ஸாக இல்லீகலாக இருக்கும்னா அதுலேருந்து விலகி இருக்கணும். இருந்தால் போதுமானது. ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். எல்லாருடைய நோக்கமும் தேவையும் பொருளாகத்தான் இருக்கும். இந்த பொருள் சம்பந்தமாக ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது, தேவைக்கே பொருள் இல்லை, இவரும் பொருளின் பின்னாடி தான் ஓடிட்டு இருப்பார். பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சாச்சு. ஒரு 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் கூட அந்த சொத்தை அனுபவித்து தீர்க்க முடியாது. அவங்களும் பொருளின் பின்னாடி தான் ஓடிக்கொண்டிருப்பாங்க. அதுதான் அந்த பொருள் சம்பந்தமான ஒரு ரகசியமாக மேஜிக்காக இருக்கும். அது தன் வசம் இழுத்து வச்சிருக்கோம் எல்லாரையுமே. அதுலும் கிடைக்க 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 இன்னும் பெறணும்னு ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பொருள் பற்று உங்களுக்கு இப்போ நிறைவேற போகிறது. அதாவது பொருள் கை சேரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இதை 2 விதமா பார்க்கலாம். உங்க ராசிக்கு தனாதிபதியா இருக்கக்கூடியவர் புதன். அவர் 3 ராசிகள்ல சஞ்சரிப்பார் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள. அப்போ பணம் ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில வரும்னு இதை வச்சு சொல்லலாம். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தனாதிபதி போய் லாபஸ்தானத்தில் இருக்காருன்னு சொன்னா அவருக்கு லாபமா பணம் வரும். தனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருந்தாருன்னா வேலை மூலமா பணம் வந்துட்டே இருக்கும். தனாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் பூர்வீக சொத்து சேரும். 7ல் இருந்தாருன்னா கல்யாணத்தின் மூலமா அவங்களுக்கு செல்வம் வரும். இல்லை கல்யாணத்துக்கு பின்னாடி நிறைய சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். கோச்சார ரீதியாக தனாதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட ராசிகளில் கிடக்கிறார். இது மாதக்கோள்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆண்டுகோள்கள் ரொம்ப ரேராக தான் இப்படி மாச பலன் சொல்லும்போது 2 ராசியில் வரும். அதனால உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாசத்துல நீச்சமாகிறார். அப்படி நீச்சமாகும் போது உங்களுக்கு எப்படி சுகம், சந்தோஷம், இந்த பொருள் சுகம் போன்ற விஷயங்களை அனுபவிக்க முடியாது தானே. அந்த நீச்ச வீட்டில் இருக்கார் இல்லையா, அதுக்கு வீடு கொடுத்தவரே புதன் தான். அதனால பணம் வரும். ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றதுனால பணம் வரும். தியாகம் பண்ணுது, விட்டு கொடுக்கறது, அதனால பணம் வரும். அது எதை விட்டு கொடுக்கணும்னா நேரம். நம்முடைய நேரம் தான் நமக்கு பணமாகுதுன்னு சொல்லுவாங்க. 2வது உழைப்பு. அந்த உடலினுடைய அந்த ஒரு உழைப்பு, கடினமாக உழைக்க வேர்வை சிந்தி சம்பாரிச்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்தாக இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து விற்று அதனால பணம் வரும். அந்த பணம் கொண்டு அதை கொண்டு குடும்ப காரியங்கள் செய்யறது, அதை கொண்டு படிக்கிறது, அதை கொண்டு திருமணம் செய்யறது,
வேறொரு இடத்துல சொத்து வாங்குறது, அப்படிப்பட்ட விஷயத்தையும் கூட சொல்லலாம். சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா 3, 4ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்க போகின்றார். அதனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆதாரத்தை, உங்களுக்குன்னு ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொள்ள முடியும். சொந்த காலம் நிற்கிறதுக்கான விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். மாதக்கோள்களில் சூரியனுக்கு அடுத்ததாக புதன் இருக்கார், சூரியனுக்கு அடுத்ததாக புதன் இருக்கார், அப்புறம் சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். பெரும்பாலும் இவர்களை நம்ம தீர்மானம் செய்து தான் பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சொல்லும்போது பண வரவு தரக்கூடிய ஒரு மாதம். சொத்து மூலமாக வரும், அப்பா வழியில் பணம் வரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதன் பிறகு படிப்பு நன்றாக இருக்கும். நீங்கள் படித்து அந்த படிப்பு மூலமாக ஒரு வேலை கிடச்சி சம்பாதிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு அம்சம். படித்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் அது பிஸ்னஸாக பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு அம்சம். அதனால் கல்வியும் சிறப்பாக இருக்கிறது. இதெல்லாம் சாதகமான அம்சங்கள். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசியில் அம்மாவோ அப்பாவோ இருக்கீங்க அப்படின்னா பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். 5ஆம் பாவத்தில் தான் ராசியாதிபதி போய் நீச்சம் அடைந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, 5ஆம் இடத்துல போய் ராசிநாதன் நீச்சம் அடையும் போது பிள்ளைகள் சம்பந்தமாக கொஞ்சம் கவலைப்படுறது, கஷ்டப்படுறது அப்படின்ற ஒரு விஷயம். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களும் நல்லா பார்த்துக்கணும். இப்படி சொல்லிட்ட பிறகு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கணவனும் மனைவி அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதோ பிரச்சனை இருக்கும்போது பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம சொல்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா சொல்லி கொடுத்துருந்தா நிறைய மார்க் எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம ரெஃபரன்ஸில் ஏதாவது நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல நாம் சொந்தத்தில் வந்த ஒரு பொண்ணையே பையனே பண்ணி வச்சிருக்கலாம், இப்போ அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் தவிர நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்கும்.